2001-2ல வந்துட்டு நான் எம்இ படிக்கும்போது எங்கள் அப்பா கூட வந்துட்டு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நான் வந்துட்டு வீட்டு விட்டு போயிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன், இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுவேன் இந்த அட்மிஷன்ஸ்க்கு. ஸோ யாராவது அட்மிஷன் கேட்டு வந்தாங்கன்னா காலேஜில் சீட் வாங்கி கொடுப்பேன். ஸோ அதில் வந்து 1000 ரூபா 2000 கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் சேர்த்து தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். 2000 rupees லாட் ஆஃப் மணி பேக் இந்த டே. ஃபர்ஸ்ட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டோனியன் கேட் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். ஏன்னா இது வரைக்கும் நான் ஷேவ் கூட பண்ண வீட்டில் தான் ஷேவ் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா காலத்தில் ஷேவ் பண்ணது கல் வச்சு செக் பண்ணுவார். கரெக்டாக ஷேவ் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு முடி இருக்கக்கூடாது. சரி, ஷேவ் பண்ணது வீட்டில் தான். போய் கடையில் ஷேவ் பண்ணது கிடையாது, ஒரு ஃபேஷியல் பண்ணது கிடையாது, ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் த்ரெட்டிங் வேக்சிங் எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஷனில் இருக்குதா ஐ மீன் பிகாஸ் இட்ஸ் நியூ எக்ஸ்போஷரில். இப்போ பார்த்தீங்கன்னா சலூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஆர்கனைஸ் செக்டர். இப்போ நாங்கள் அதுவும் ரொம்ப ஆர்கனைஸ்டு. இப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, லேபர் லாஸு, பெனிஃபிட்ஸு, ஹாலிடேஸு, ஹேர் ட்ரெஸ்ஸஸ் who get over ₹1,25,000 salary a month. பார்பர் ஷாப்பில் யாரும் டேக்ஸ் கட்ட மாதிரி. ஸோ ஆல் தி டேக்ஸஸ் டு பி பெய்டு பண்ணுறாங்க. இது சயின்ஸ் மாதிரி எடுத்துட்டான் டோனிங்க. அவன் வந்துட்டு இப்போ ஹேர் பார்த்தோன்னே உங்கள் ஹேரை பற்றிலாம் கட் பண்ண மாட்டான், உங்கள் ஃபேஸ் ஷேப் பார்த்துருவான். அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுவான். அதுக்கு ட்ரைனிங், இன்டென்ஸ் ட்ரைனிங் இருக்கும் ஸ்டாஃப்க்குலாம். ஸோ எல்லாம் லண்டன், மும்பை, டெல்லி, இப்போ சென்னையில் அகாடமி ஓப்பன் ஆகுது. இப்போ நான் இப்போ கூட சொல்கிறேன், இப்போ 270 கடை இருக்குது. ஒரு தவறு செஞ்சிருக்கலாம், ஒரு 100% சக்ஸஸ் நினச்சி போடுறது பயங்கர ஃபெயிலியர் ஆகும். புரியுதுங்களா? எங்க இது ஏதோ போட்டே ஆகணும் தலைவதி ஒரு இதுக்குன்னு காமெடி, அது பயங்கர ஹிட் ஆகிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய காசு வரணும். ஐ மீன் தட்ஸ் ஃபூலிஷ். இந்த காசு பின்னால் அலையிறதே ஒரு தவறு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப டர்ட்டி வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். இப்போ என் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ப மாட்டேங்க, என் கூட கிளாஸ்மேட்லாம் படித்தாங்க பாருங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட அப்படியே இருந்தாங்க. 30 years கூட இருக்காங்க. இப்போ என் கூட இருக்க ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா 2002ல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாஃப் இன்னும் அப்படியே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தர் கூட வேலையை விட்டு போனதில்லை. அவங்களுக்குலாம் அப்படியே ஓனர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஓனர். ஸோ வாட் வி டு டீச் தம் இஸ் இட்ஸ் அபவுட் பில்டிங் லீடர்ஸ் த கம்பெனி. Hi, hello and welcome to all the News Glitz viewers out there. This is VJ Annamlay and சிகரம் தொட்ட கதை அப்படிங்கிற அந்த ஒரு சீரீஸில் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எபிசோட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய எம்பையர் கூட நடத்திட்டு இருக்க ஒரு நபர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸ்லாமில் ஆரம்பித்து யாமொய்தீன் அண்ட் சுல்தான் பிரியாணி அண்ட் ப்ரோவோக் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். 4000 பேருக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு மெயினாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். சாம் பால் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் நம்மளே. வணக்கம் நியூஸ் கிளிட்ஸ் வியூவர்ஸ். ஐ திங்க் வந்து everybody will want an inspiration அப்படின்னு சொல்லலாம். And definitely to anybody you will be an inspiration அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டு பிரேக் டவுன் இந்த ஒரு உங்களுக்கு சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு as usual அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர்லேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சைல்ட்ஹுட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருந்தது? உங்களுக்கு எப்படி இன்றைக்கி இவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ கம் ஃப்ரம் அ வெரி கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி, ஒரு கிறிஸ்டியன் அப்ரிங்கிங். அண்ட் எங்கள் அம்மா எடுத்துக்கோங்க, ஷீஸ் அ டாக்டர் ஃப்ரம் CMC வெல்லோ. ஸோ அண்ட் ஷீ கேம் அவுட் ஆஃப் நத்திங் அகெயின். தமிழ் மீடியம் ஸ்கூல்லேயே படித்து அண்ட் ஸ்காலர்ஷிப்லேயே டாக்டர் வாங்கி, ஸோ ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்த ஃபேமிலி. அப்பா இல்லாத அம்மா. ஸோ ஒரு மதர் வாஸ் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குடும்பம். ஸோ அந்த வீட்டிலேருந்து வந்தவங்க. அவங்க அப்புறம் டாக்டர் ஆனாங்க, சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆனாங்க. அதே மாதிரி அப்பா வந்துட்டு ஒரு ஜஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் சன் ஆக்சுவலாக. அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகும்போது ஒரு வேலை கொஞ்சம் ஹையர் போஸ்ட்டில் இருந்திருப்பார் நினைக்கிறேன் தாத்தா. பட் அகெயின் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஒரு எளிமையான வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி. ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தட் இஸ் த சக்ஸஸ் டு மை எஜுகேஷன் ஆல்சோ. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி அப்ரிங்கிங். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்றது ஒரு மனசில் இருந்துச்சு. எப்போவுமே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடணும். பட் லைக் எவ்ரிபடி எல்ஸ் இந்த ஐடி செக்டர் வந்தபோது டிகிரி முடிக்கும் போது ஒரு ஐடி ஜாபில் போயிடலாமா? ஏன்னா யூனோ ஹவு பிஸ்னஸ் இன் இந்தியா இஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு வேலை அப்படியும் தோணுச்சு. ஆனால் அது என்னமோ பிஸ்னஸ்ங்கிறது எனக்கு வெளியூரில் வேலை கிடச்சிது. இப்போ எம்இ முடிக்கும்போது இந்தியாவிலேயும் கொஞ்சம் வேலை கிடச்சிது 2-3 இடத்துல. பட் சம்திங் அபவுட் சென்னை, யூ கான்ட் லீவ் சென்னை. அண்ட் சென்னை இஸ் சம்திங் இஸ் மோர் ஆஃப் லவ் ஃபார் மீ. அண்ட் சென்னையை விட்டு அது விட்டே போக முடியாது. மெட்ராஸ் பழக்கினவங்களா. ஸோ இங்கேயே பிஸ்னஸ் பண்ணி ஒரு சின்ன லெவலில் அமைச்சு ஒரு அப்படியே இங்கேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஸ்டார்டட்? ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ மென்ஷன் திஸ் a couple of times. இட்ஸ் கால்ட் கேசா பிக்கோலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட். எப்பவுமே ஒரு டிஃப்ரென்ஸில் தான். ஆமாம், பேரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை, இட் வாஸ் அ ஃப்ரான்ச்சைஸ் அகெயின். சி பிகாஸ் ஐ பிலீவ் தட் யூனோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுனா ஐ மீன் யூ ஷுட் நோ த பிஸ்னஸ். வேறு விஷயம் தெரியாத விஷயத்தில் போய் கால் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான். பெங்களூரில் அவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மிஸ்டர் பூஷன் ஓப்ராய் அவர் பெரிய குரு எனக்கு. அப்போது அவர் தான் சொல்லி கொடுத்தாரு ரெஸ்டாரண்ட்னா என்ன, ஃபுட் காஸ்ட்னா என்னெல்லாம் சேல்ஸ் ஆகும். ஸோ நாங்கள் மெட்ராஸ்க்கு வரப்போது பார்த்தீங்கன்னா வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஒன் ரெஸ்டாரண்ட்ஸ். அப்போல்லாம் யூரோப்பியன் ஃபுட் சாப்பிடணும், ஒரு பாஸ்டா சாப்பிடணும், ஒரு ஸ்டேக் சாப்பிடணும்னா யூ ஹேவ் டு கோ டு சம்திங் லைக் டாஜ். அப்போ ஐடிசி கிடையாது, டாஜ் தான். டாஜ் கோர்ட்யார்ட்னு இருக்கும். அப்போ அங்கே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஸோ சீஸ் இருந்தாலும் அங்கே தான் இருக்கும்.
ஸோ அதை வந்து அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வரலாம், எல்லோரும் வந்து சாப்பிடலாம், எல்லோரும் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லுது இந்த இடத்துக்கு கூட்டு வந்தது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கூட்டு வந்தோம். ஸோ தட் வாஸ் வி ஸ்டார்டட் as early as 2004-05 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் அந்த டைமே வந்து ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டி அந்த ஏதாவது இருந்ததா இல்லை ஸ்டார்டிங் வாஸ் பாசிட்டிவ்? See again, I don't know whether you know the entire story. How it started was 2001-02 வந்துட்டு நான் எம்இ படிக்கும் போது எங்கள் அப்பா கூட வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஓல்ட் கன்சர்வேட்டிவ் ஸ்டைலில் ரன் பண்ணுவாங்க. ஐ வாண்டட் டு டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ அப்பயே ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்டில் நான் வந்துட்டு வீட்டு விட்டு போயிட்டேன். ஸோ ஸோ அப்போதுலேருந்து அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ப்ரோக்கரேஜ் பண்ணுவேன் இந்த அட்மிஷன்ஸ்க்கு. ஸோ அட்மிஷன் வேலையெல்லாம் யாராவது அட்மிஷன் கேட்டு வந்தாங்கன்னா காலேஜில் சீட் வாங்கி கொடுப்பேன். ஸோ அதில் வந்து 1000 2000 கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் சேர்த்து தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். பட் 2000 rupees லாட் ஆஃப் மணி பேக் இந்த டே. ஸோ அந்த காசை வச்சு தான் மெதுவாக அப்படி ஸ்டார்ட் பண்ணி சேர்த்து வச்சு ஸோ இதெல்லாம் எங்கே போடணும்னு பார்த்தா ஒரு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஃப்ளாட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒரு சின்ன ஃப்ளாட் 1 bedroom ஃப்ளாட் தான், ஒரு இன்னும் கூட 713 பராக்கா ரோடு அந்த வீடு. ஸோ அந்த ஒரு ஃப்ளாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஒரு அப்போ 3 lakhs 4 lakhs தான் வாங்கினேன். ஸோ திருப்பி இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை விற்றுட்டேன். அது அடுத்த வருஷமே எனக்கு ஃபண்ட் காசு இல்லை. ஐ மீன் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண காசு தேவையில்லை. இப்போல்லாம் நிறைய ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் யாரும் நம்பிலாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சொந்த எனக்கு வந்து இந்த பார்ட்னர்ஷிப்பும் பிடிக்காது, யாரோடய பார்ட்னர் பண்ண மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யாரும் பார்ட்னர் வைக்க மாட்டேன். யூ பிலீவ் ஓகே. ஆமாம், ஒரே பார்ட்னர் எனக்கு வந்து எங்கள் அம்மா தான். இது வரைக்கும் யாருக்குமே பார்ட்னர் வச்சுக்க மாட்டேன். எங்கள் அம்மா அதை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது. ஸோ ஒன்லி மீ அண்ட் மை மாம் எல்லாத்துலேயுமே. ஸோ எனக்கு ஏன்னா ரொம்ப அவங்க தான் எனக்கு எல்லாமே. ஸோ சென்டிமெண்ட் இல்லை, பட் மீன் கனெக்ஷன் ஒரு நம்பிக்கை. ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அம்மா தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த இதை விற்றுட்டு தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணேன், கேசா பிக்கோலன்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ பேக் இன் த டே அது ஒரு பெரிய கல்ட் ஆயிடுச்சு. பயங்கர ட்ரெண்டிங் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. கேசா பிக்கோலா யூரோப்பியன் ஃபுட்டு. ஸோ வெரி நியூ ஃபுட். இப்போ எங்கள் யூஸ்வலாக இருக்க பிரியாணிக்கு பார்த்து மாற்றம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபுட்டு. ஸோ அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து வந்து டு ஆஸ்க் இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ஸ்டைலில் வந்து ப்ரோவோக் இஸ் டெஃபினெட்லி வெரி வெல் நோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் ஸ்லாம் அதை அடுத்து வருவோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ப்ரோவோக்காக இருக்கட்டும் அண்ட் ஃபேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேட்டட் விஷயங்கள் வந்து உங்களுக்கு எப்போ அந்த ஸ்பார்க் வந்தது ஃபுட் அதுக்கப்புறமா? 2005 ஐ திங்க் 4-5 வந்து ஃபர்ஸ்ட் இயர் வி ஸ்டார்டட் கேசா பிக்கோலா ரெஸ்டாரண்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்டட் டூயிங் வெரி வெரி வெல் பை த டைம் ஐ காட் மேரிட் அண்ட் ஐ ஹேவ் 2 children அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அப்போது பார்த்தீங்கன்னா வி வர் வெரி நார்மல் பீப்புள். ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 2006 ஸ்டார்ட் பண்ணி ஸோ டில் 2010 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் எதுவும் பண்ணலை. 2010 வரைக்கும் ஒன்றுமே பண்ணல. ஒரு லெவலுக்கு இதை ரன் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஒரு மாதம் ஒரு 50,000 75,000 வரும். ஐ மீன் வி வெரி சஃபிஷியன்ட்லி ஹாப்பி வித் தட் மணி. குட் மணி, டீசன்ட் மணி, வாட் டீசன்ட் பீப்புள் மேக். அண்ட் ஸோ வி வெரி ஸ்ட்ரைட் ஃபார் ஃப்ரம் டே ஒன். எல்லா டேக்ஸ்லாம் ஃபுல்லாக கட்டுவோம். ஸோ எதுவுமே அண்டர் பில் இந்த மாதிரி ஃப்ராட்லாம் பண்ண மாட்டோம். ஸோ வி ஆல்வேஸ் தாட் இட் ஷுட் பி அ வெரி குட் கம்பெனி பிகாஸ் வி கம் ஃப்ரம் அ வெரி எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்னால. அப்போ என்ன ஆச்சு, சைட் பை சைடு என்ன பண்ணோம், வி ஆல்சோ வாண்டட் டு டூ சம்திங் இன் எஜுகேஷன் பேக் பிகாஸ் மை ஃபாதர் வாஸ் தேர் இன் த எஜுகேஷன் லைன். ஸோ அப்பா வந்துட்டு என்ன பண்ணாங்க, அப்பா வந்துட்டு ஹி வாஸ் ரன்னிங் சம் காலேஜ் அண்ட் ஆல். ஸோ நான் அதை சண்டை போட்டு வந்தேன். ஸோ நாங்கள் சின்னதில் ஒரு ரெண்டட் ஆஃபீஸில் ஒரு ரெண்டட் பில்டிங்கில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம் பாண்டிச்சேரியில், ஸ்டான்ஸ்ஃபோர்டுன்ட்டு. ஸோ அதுவும் சைட் பை சைடு அப்படி மெதுவாக பிக்கப் ஆகுது. ஸோ அதுக்கு லேண்ட் வாங்குகிறோம், பில்டிங் கட்டுறோம், அதுக்கு ஸ்கூல் கட்டுறோம். ஸோ அது மாதிரி அது பிக்கப் ஆகி அது ஸ்லோவாக அது ஒரு சைடில் டெவலப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டோனியன் கே எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். ஸோ என்கிட்ட வந்துட்டு ஐ மீன் நான் வந்துட்டு ஒரு ஆர்டினரி பார்பர் ஷாப்பில் 100 rupees கொடுத்து முடி வெட்டுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேஷனில் இருக்குதா ஐ மீன் பிகாஸ் இட்ஸ் நியூ எக்ஸ்போஷரில். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணேன், நீங்கள் அப்போ வந்துட்டு இங்கே ஒரு லோக்கல் சலூனில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம் திருப்பி நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு சொன்னா வந்துட்டு, அண்ணா நீங்கள் எதுக்கு நான் இங்கே போகிறீங்க, டோனியன் கைக்கு போங்கன்ட்டு. எனக்கு டோனியும் தெரியும் கையும் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் ஷேவ் கூட பண்ணது வீட்டில் தான் ஷேவ் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட் எங்கள் அப்பா காலங்கத்தில் ஷேவ் பண்ணது கல் வச்சு செக் பண்ணுவார், கரெக்டாக ஷேவ் பண்ணியிருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு முடி இருக்கக்கூடாது. அதெல்லாம் அந்த காலத்து ஸ்டைல். இப்போ எனக்கு இந்த மாதிரி அன்ஷேவ்டாக பார்த்தா கொண்டு விடுவார், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஸோ ஐ மீன் காலகட்டத்தில் எழுந்துடணும், 7 மணிக்கெல்லாம் எழுந்து ஜிம் முடிச்சுட்டு 2 hour ஜிம் பண்ணணும். பண்ணிட்டு 9:15 கீழே வந்துடணும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது ஃபுல் ஷேப் ஃபுல் பக்கா ட்ரெஸ்ஸில் வரும். அது சூட்டில்லாம் இதில் தான் வரணும், அது பேர் என்ன சஃபாரியில் வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்புறங்க. ஸோ 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 எனக்கு ஷேப் பண்ணது வீட்டில் தான், போய் கடையில் ஷேப் பண்ணது கிடையாது, ஒரு ஃபேஷியல் பண்ணது கிடையாது, ஒரு பெடிக்யூர் மேனிக்யூர் த்ரெட்டிங் வேக்சிங் எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம பாட்டு அப்படியே ஒரு
கட்டா மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி ஆரம்பிச்சபோது ஃபஸ்ட் டோனி கைன் சொன்னேன், சரி ஒருத்தர்கிட்ட அப்படி பேசலாம்னு சொல்லி மும்பையில் பேசுகிறோம். ஸோ அவர்கிட்ட பேசி அப்புறம் லண்டன் போகணுன்னா லண்டனுக்கு அப்புறம் வீசா எடுக்கிற கூட தெரியாது, ஃபஸ்ட் டைம் வெளியூர் போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து லண்டனுக்கு போய் அவங்ககிட்ட பேசி ஒரு அவுட்லெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிரஸ் 7 ஓப்பன் பண்ணோம். அப்போ எக்ஸ்பிரஸ் 7 அவங்க வந்து எல்லாருக்கும் ரெண்டல் அதிகமாக கொடுக்கும்போது எனக்கு இந்த பிராண்டுக்காக கொஞ்சம் கம்மியாக ரெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அது போட்ட உடனே அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பிராண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோன்னே 2011 பார்த்தீங்கன்னா. பட் ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் இருந்தது. See, when people have no doubts, they are just fools. நான் தைரியமாக இறங்கலாம்னு நினைக்கிறாங்களா, they are just foolish. டவுட் இருக்குன்னு தான் யோசிக்கிறேன். ஐ மீன் தேர் ஷுட் பி டவுட் இல்லை. ஐ மீன் நம்ம ரொம்ப சக்ஸஸ், இப்போ நான் இப்போ கூட சொல்கிறேன், இப்போ 270 கடை இருக்குது, ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், நல்ல ஒரு 100% சக்ஸஸ் நினச்சி போடுறது பயங்கர ஃபெயிலியர் ஆகும். புரியுதுங்களா? இது இது ஏதோ போட்டே ஆகணும் தலைவதி ஒரு இருக்குன்னு காமெடி, அது பயங்கர ஹிட் ஆகிடும். ஒரு அன்சர்டனிட்டி இஸ் ஆல்வேஸ் தேர் இன் எவ்ரிதிங் அண்ட் people who think about uncertainty and plan for this uncertainty are clever people. ஸோ எங்களுக்கு பயங்கர பயம், ஐயோ என்ன இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், அது கடன் வேறு, கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் சம்திங் லைக் தட், இவ்வளோ பெரிய காசு, அதை கடன் போட்டு அது போட்டு அப்பா இவ்வளோ காசு தெரியும். ஐ மீன் திஸ் இஸ் பிக் மணி அண்ட் யூனோ. ஸோ அப்போ இது வந்து மோர் ஆஃபன் இப்போ பார்த்தீங்கன்னா சலூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன்ஆர்கனைஸ் செக்டர். யாருமே இப்போ பார்பர் ஷாப் இருக்கும், அவங்க வந்து இப்போ நாங்கள் அதுவும் ரொம்ப ஆர்கனைஸ்டு. இப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, லேபர் லாஸு, பெனிஃபிட்ஸு, ஹாலிடேஸு. இப்போ தேர் ஆர் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் ஹூ கெட் ஓவர் ₹125,000 salary a month. அவங்களுக்கு 22 days working days, 8 days holidays per month, அந்த மாதிரிலாம் with those kind of benefits. Taxes all paid, you know, because everybody, உங்களுக்கு தெரியும் இப்போ பார்பர் ஷாப்பில் யாரும் டேக்ஸ் கட்ட மாட்டோம். ஸோ ஆல் த டாக்ஸஸ் டு பி பெய்டு. ஸோ கம்ப்ளீட்லி ஆர்கனைஸ் செக்டராக மாற்றணும் அந்த டைமில். ஸோ இது பண்ண உடனே செகண்ட் அவுட்லெட் அண்ணா நகரில் ஓப்பன் பண்ணோம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு இங்கே 2 அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஏன்னா ஒன்று இருந்தால் இப்போ எல்லா கஸ்டமர் ஸ்ப்ளிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. அப்புறம் என்ன அதுவும் நல்லா போக ஆரம்பிச்சது, 3வது அவுட்லெட் ஓப்பன் பண்ணோம் அடையாரில். ஸோ இதே தான் எல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, இருக்கிற 4 கஸ்டமர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய மக்களுக்கு ஓஹோ இந்த குவாலிட்டி இருக்குது, இவங்களாம் லண்டனில் ட்ரெயின் பண்ணுறாங்க, இது சயின்ஸ் மாதிரி எடுத்துட்டான் டோனிங்க. அவன் வந்துட்டு இப்போ ஹேர் பார்த்தோன்னே உங்கள் ஹேரை பார்த்துலாம் கட் பண்ண மாட்டான், உங்கள் ஃபேஸ் ஷேப் பார்த்துருவான், அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிடுவான். ஸோ அது மாதிரி அதுக்கு ட்ரைனிங், இன்டென்ஸ் ட்ரைனிங் இருக்கும் ஸ்டாஃபுக்குலாம். ஸோ எல்லாம் லண்டன், மும்பை, டெல்லி, இப்போ சென்னையில் அகாடமி ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே மாதிரி மாற்றி எல்லாம் ட்ரெயின் ஆவாங்க. ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் இஸ் த ஸ்டார்ட். ஸோ ஐ திங்க் வந்து அதுலேயுமே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். டோனி அண்ட் கை டெஃபினெட்லி வந்து சலூன்ஸில் ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ப்ரோவோக் இஸ் வெல் நோன் இன் மேகசின் செக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் ஸ்லாம், கமிங் டு ஸ்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி வந்து ஜிம்ஸியா நான் கூட வந்து ஸ்லாமில் தான் வந்து ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் எவ்ரிபடி நோஸ் ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எவ்ரி வேர் தேர்ஸ் அ ஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகெயின் ஃபிட்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு என்ட்ரி உங்களுக்கு எப்படி? ஸோ அகெயின் 95ல் ஐ ஸ்டார்ட் ஜிம்மிங். ஏன்னா மை ஃபாதர் யூஸ் டு ஜிம் அண்ட் அந்த காலத்து ஜிம் as I was telling you before பார்த்தீங்கன்னா எல்லாம் rough and tough gyms where you have to use basic rods. நாங்கள் பீச்சிலலாம் போய் ஜிம் பண்ணுவோம். ஸோ அந்த காலத்தில் நான் அவ்வளோ ஹெவியாக புஷ் பண்ண பாருங்க. இன்ஃபேக்ட் பீச்சில் வந்துட்டு அது அங்கே இருக்கிற மீன்கார பசங்க ரொம்ப ஒரு மாதிரி டஃப் ஃபிலோஸில் அங்கே போய் எனக்குலாம் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சாம் போகிறான் நல்லா புஷ் பண்ணி நான் ஒரு 100 கிலோஸ் 150 கிலோஸ் புஷ் பண்ணும்போதில் எனக்கு என்ன பண்ணுவோம், அவங்களே கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எனக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க, ரொம்ப சேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து என் மேலே ரொம்ப இஷ்டமாயிடும். ஏன்னா திஸ் இஸ் அ கம்யூனிட்டி, திஸ் இஸ் ஆக்சுவலி இஸ் அ பாண்டிங் ஃபேக்டர். இப்போ ஒரு ஜிம் போகிறவங்க இன்னொரு ஜிம் போகிறவங்க நீங்கள் எந்த ஊராக இருக்கலாம், எந்த வெளியூரில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா அது ஒரு பாண்டிங் ஆகிடும். நீங்கள் ஜிம் போகிறீங்களா, இன்றைக்கி என்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாண்டிங் ஆகிடும். ஸோ அண்ட் டுடே யூ புஷிங் ஸோ மச் வெயிட், இன்றைக்கி இவ்வளோ 1 hour நான் இன்னும் பண்ணலையே அப்படின்ற அது மாதிரி ஒரு பாண்டிங் ஆகிடும். ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஜிம் ஆரம்பிக்கணும். ஏன்னா மெட்ராஸில் இப்போ இங்கே போகிற ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் எனிபடி, பட் இங்கே இருக்கிற ஜிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் மோர் ஃபிட்னஸ் ஜிம்ஸ். ட்ரெட்மில்லில் நடங்க, அந்த வாக்கரில் நடங்க, சைக்கிள் ஓட்டுங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணுங்க, அது வார்ம் அப்புக்கு பண்ணிக்கோங்க, ஹெவி புஷ் பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் கெட் பிக், எங்கள் வெளியில் இருக்கோம், கெட் பிக் ஆர் டை ட்ரைங்கன்னு போட்டுருவோம். ஸோ இன்னொரு டிஷர்ட் வச்சுருப்பேன், ஐ மூவ் வெயிட்ஸ் லைக் யூ மூவ் யுவர் மவுத்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். நிறைய வில்லன் கார்ட்டூன் கேரக்டர் லைக் பேனோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் அமங்ஸ் த மோஸ்ட் கலர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் வைப்ரண்ட் ஜிம்ஸில் வந்து ஸ்லாம் வில் டெஃபினெட்லி ப்ளே த. It's more of an extreme fitness gym where we talk about fitness, we talk about supplements, where we talk about healthy eating and everything else. We are not only talking about சும்மா வாங்க 1 hour எவ்வளோ போர் அடிக்கும் ட்ரெட்மில்ல 1 hour ஒர்க் பண்ண. I mean I know the entire thing. I've tried it because ஒரு 20 minutes வாக் பண்ண பிறகுல இதுவே லைஃப் லாங்காக பண்ணிட்டு இருந்தேன். You by yourself have lost a lot of kgs and right now. Yeah. So see, when you are a bodybuilder, you can always put on, you can always add 20 kilos, reduce 20 kilos, nothing. But the thing is, on the gymming culture is, on the 25 to 98ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இருக்கிற டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா அதில் தான். ஸோ அந்த எங்கள் அப்பா அது வந்து காலையில் 2 hours, ஈவினிங் 2 hours பண்ண வைப்பார். பண்ணி ஆகணும் ஜிம். ஏன்னா அப்போ என்ன ஆயிடுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஐம் குவைட் ப்ரவுட் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஐ டோன்ட் ஸ்மோக் ஆர் ட்ரிங்க். I've not even tasted wine. So I mean I'm not against it, but the thing is it's not in our culture. But when I don't say
I don't drink or smoke. And I'm not addicted to something. எனக்கு அந்த discipline is so strong. இப்போ பாருங்க என் கூட இருக்கவங்க அது பண்ணும் போது என்னால் பண்ண தேவை அது தோணவே இல்லை. என் தம்பி பண்ண மாட்டான், எங்கள் ஃபேமிலி யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி என்ன எடுத்துனா அந்த அந்த ஒரு டிசிப்ளின் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு லைஃப்பில். இப்போ நீங்கள் ஈவன் டியூரிங் தி டஃப் டைம்ஸ் இட் ரியலி ஹெல்ப்ஸ் யூ டு ஃபோக்கஸ். இப்போ நிறைய பேர் கஷ்டத்தில் இல்லை ஃபுல்லாக இப்படி இருக்கிறதோட ஐ மீன் யூ ஆர் ஏபிள் டு ஃபோக்கஸ். எமோஷனல் பேலன்ஸ். கரெக்ட். யூ ஆர் ஃபோக்கஸிங் அண்ட் யூ வின்னிங் த சிச்சுவேஷன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த ஜிம் அப்படி தான் அதில் தான் ஜிம் பண்ணணும் ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஃபிட்னஸ் ஜிம்ஸோட நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் ஜிம் பாடி பில்டர்ஸ் கேன் ஒர்க் அவுட். இப்போ பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே கான்ட் கோ டு நார்மல் ஜிம்ஸ் அண்ட் ஒர்க். தே ஹேவ் டு கோ டு சம் லோக்கல் ஜிம்ஸ் அண்ட் ஒன்லி ஒர்க் அவுட் பிகாஸ் அங்கே தான் அந்த எக்யூப்மெண்ட் இருக்கும், அங்கே தான் அந்த கோச் இருப்பாங்க. ஸோ வி வர் டாக்கிங் அபவுட் a gym which is extreme fitness where you can push weights. See, there are bars which will support 220 kilos of squats. So all the machines are also plate load. Again, there are people who load up to 800-900 pounds and 900 kilos for bench leg press and all. அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு ஜிம் இல்லையே, அந்த ஜிம் வச்சு நாங்கள் கிரியேட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் ஜிம் விச் இஸ் வெரி என்ஜாயபிள். போர் அடிக்கூடாது. சி இப்போ நார்மல் ஜிம்மில் போய் நீங்கள் ஒரு 1 hour பண்ணுறது ஸ்லாமுக்கு வந்து all you have to do is the amount of time you need to spend is less than 35 to 40 minutes. ஒரு 5 minutes இது 30 minutes solid work வீட்டுக்கு போய் வேண்டியது. கான்சென்ட்ரேட்டட் மசில்கான because you're just doing maybe you can do a super sets of two muscle each 18-19 sets பண்ணிட்டீங்கன்னா which can be finished in 20-25 minutes and 5 minutes of warm up, 2 minutes of warm down. அவ்வளவுதான் முடிஞ்சு. and a little bit of stretch once in a week. இந்த ஹோல் ஜேர்னி வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஓகே வெல் அண்ட் குட் நல்லா அப்படியே செட்டில் ஆகிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ ஈவன் நவ் ஐ டோன்ட் ஹேவ் டு ஆஸ்க் யூ, ஐ திங்க் ஐ கேன் டெல் டெஃபினெட்லி யூ ஹேவ் த அர்ஜ் டு க்ரோ ஈவன் மோர் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் ப்ளே ஆகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் அப்படின்னா எது சொல்லுவீங்க? See, for me, I mean, from childhood, I was never interested in money. I mean, a lot of people say, நிறைய பேர் சொல்லுவாங்க வந்துட்டு நல்லா சம்பாதிக்கணும், நல்லா பெரிய காசு வரணும். I mean, that's foolish. இந்த காசு பின்னால் அலையிறதே ஒரு தவறு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப டர்ட்டி வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். For me, growth has been more about achievement, you know. You've taken up something, you do the best you can, right? And it's also about the employment you generate in a country like India. இப்போ பாருங்க, I mean, there was a time before me, I would challenge this, nobody in India are willing to pay more than 70,000 rupees salary or 50,000 rupees salary to a staff for hairdressing before toning. Right now, there are people getting 1,25,000 plus incentives also, plus tips, and they make anywhere between 1,50,000 to 1,80,000. There are boys, I don't want to name anybody without their permission, but there are boys who have joined me for 15,000 rupees. Eventually, we have helped them set up their own சொந்த கடையை நாங்களே செட் பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்குலாம். எசென்ஷியல்ஸ் அவங்களே சொந்தமாக கடை, ஒருத்தர் இல்லை 4-5 பேருக்கு இந்த மாதிரி சொந்தமாக கடையை நாங்களே செட் பண்ணி கொடுத்து கடன் கொடுத்து செட் பண்ணி இன்றைக்கி அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்கிட்டாங்க, சொந்தமாக கார் வாங்கிட்டாங்க, 2வது கடை போட்டாங்க சில பேர்லாம். ஸோ என் கூட இருக்கவங்க நல்லா பெரிய வளர்றாங்கன்றது ஒரு பெரிய பெருமை எனக்கு புரியுதா. அது என் கூடயே வளர்றாங்க. இப்போ என் ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ப மாட்டீங்க, என் கூட இப்போ கூட பேசிகிட்டு இருந்தோம், என் கூட கிளாஸ்மேட்லாம் படித்தாங்க பாருங்க, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட அப்படியே இருந்துட்டாங்க, 30 years கூட இருக்காங்க, 25. இப்போ என் கூட இருக்க ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா 2002 ஸ்டார்ட் பண்ண ஸ்டாஃப் இன்னும் அப்படியே இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தர் கூட வேலையை விட்டு போனதில்லை. அவங்களுக்குலாம் அப்படியே ஓனர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஓனர். ஸோ வாட் வி டு டீச் தம் இஸ் இட்ஸ் அபவுட் பில்டிங் லீடர்ஸ் த கம்பெனி. ஸோ வை எக்ஸ்பேண்ட் இஸ் பிகாஸ் why expand in 2 sections, right? Why you expand in any field is because we want to generate more employment. That's the basic cause of it. நிறைய பேர் வேலை செய்யணும், நிறைய பேர் பாலிசிஸ் பெரிய குரூப் ஆகணும்னு ஒரு ஆசை. Why work in different fields is because that's the man I am. I like to have new challenges. புரியல, நிறைய பேர் ஒரே ஃபீல்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், well and good, but you have to work towards expansion because because during these COVID times பார்த்தீங்கன்னா 2-3 shut down ஆனது, there was support from everything else. அண்ட் ஆல்சோ வந்து இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து இன்சல்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கும். உங்களுக்கு இன்சல்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற எவல்யூஷன் அப்படின்னு தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஐ பிலீவ் உங்களுக்கு இன்சல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஸஸ் இருந்தது? ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப இன்சல்ட்டடாக இருந்த ஒரு மொமெண்ட், அதுக்கப்புறம் மிட், அதுக்கப்புறம் இப்போது அப்படின்னு சொல்லணும்னா? ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த ரெஸ்டாரண்ட் ஆகும்போது கடனுக்காக அலைவேன். இப்போலாம் அந்த பேங்க் மேனேஜரை மீட் கூட பண்ண மாட்டாங்க. பேங்க் மேனேஜர் ஒரு டிஜிஎம் அவங்க லெவலில் வரும், அந்த லெவலில் ஒரு 10 லட்சம் லோனுக்கு அவ்வளோ கோவம் வரும். என்னடா இவங்க இவ்வளோ கவர்மெண்ட் ரூல்ஸ் தானடா, இவங்க மீட் பண்ணணுன்ற கடமை, யூ கோ பிரிங் திஸ் டாக்குமெண்ட், யூ ப்ளீஸ் கோ. நான் அப்போ என்ன பண்ணோம், எங்கள் அப்பா பேரை சொல்லி தான் லோன் கேட்குறேன். எனக்கு அது வெக்கமாக இருக்கும். நம்ம வந்திருக்கு சண்டை போட்டு ஒரு இது வந்திருக்கோம், அவர் பேரே சொல்லி திருப்பி லோன் வாங்கினா அசிங்கம் தானே. ஸோ என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க யாருமே. இது மாதிரி இன்சல்ஸ் இருக்கும் எல்லாம். ஐ மீன் நீ பிஸ்னஸ் பண்ணுவேன், ஃபெயிலியராக இருப்பேன் பார், ரொம்ப பெரிய இதாட்டம் வந்துட்டு வெளியில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க.
ஸோ ஒரு லெவலுக்கு யூ ஷுட் ஹாவ் திக் ஸ்கின் இன் இந்தியா. அது ஒரு மட்டம். ஏன்னா அது ஒரு பூனும் சரி பேனும் சரி, ஆஸ் யூ க்ரோ, ஆஸ் யூ பிகம் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஆஸ் யூ பிகம் அ பிக் பர்சன் இன் லைஃப், நாட் பீப்புள் டாக் ஷிட். நிறைய கேவலமாக பேசுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க, ஒரு அசிங்கமாக பேசுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நீங்கள் என்ன கஷ்டப்பட்டுருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் தெரியாது. அவங்க நினைக்கிறது வந்துட்டு ஓஹோ இவங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக இப்படி தான் வந்துருக்கணும் அப்படின்னு ஒன்று நினச்சிடுவாங்க. அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது லைஃப்பில். இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர். அண்ட் தேர் ஆர் டைம்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன் டு சச் பீப்புள். ஏன் இப்படி தீஸ் கைண்ட் ஆஃப் வீக்னஸ் கேன் பிகம் யுவர் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. சாமன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்படி பேசினாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நான் தவறு பண்ணிட்டேன், என்கிட்ட சாரி சொல்லியிருக்காங்க, எனக்கு சத்தியமாக தெரியாது. I mean, there are times which has been like this, but there are times when there are a lot of feedbacks you get in your job. When you have so many outlets, right now we are running around 270 outlets. We will be within the top 10 big companies in India itself, in terms of strength of numbers of outlets. As far as the niche salons concerned, the amount of tax and everything paid, we will be number 1 in South India. Wow. So from that perspective, there are a lot of customers you come. You are serving around 7 lakh customers. இப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டே இல்லை அப்படின்னா நீ ஃபீட்பேக்கே எடுக்கலன்னு அர்த்தம். தேர் ஆர் கஸ்டமர் யூ கம் டு ஜோனாஸ், ஒரு நாள் சூப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹாட்டாக கரெக்டாக வந்துடும், ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஹாட் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண போன நாள் எக்ஸ்பெக்டன்சி எனக்கு இருக்காது. ஸோ வெதர் யூ ஹாவ் அ சிஸ்டம் டு டேக் த ஃபீட்பேக். ஸோ கஸ்டமர் அன்ஹாப்பியாக இருந்தாருன்னா அவர் கொடுக்குற ஃபீட்பேக்கை நீங்கள் எடுத்து அவர் சார்ஜ் பண்ணாதீங்க, அந்த சூப்பர் ஃப்ரீயாக கொடுங்க, இல்லை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், ஃபுட்டு நல்லா ஃப்ரீயாக கொடுங்க. இதே தான் டோனின் கேலியும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேப் பண்ணும்போது லைட்டாக எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் டீப்பாக போயிடலாம். Anything can happen, we are all in a service industry, and it's based on human errors. When you are prone to human errors, there are a lot of mistakes that happen. நீங்கள் ஃபீட்பேக் எடுக்கிறீங்களா, அதை இன்சல்ட்டாக பார்க்குறீங்களா, ரெண்டாவது விஷயம். ஸோ யூ ஷுட் டேக் ஃபீட்பேக், கஸ்டமரோட ஃபீட்பேக் எடுக்கணும், அதை நீங்கள் எடுத்து வந்து மாற்றிக்கணும். ஒரு வேளை இன்றைக்கி பிரியாணி வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட், நாங்களாம் சில எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கொஞ்சம் காரம் கம்மியாக டேஸ்ட்டாக இருக்கணும்னு பார்ப்போம், சில பேர் ரொம்ப காரசாரமாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஃபீட்பேக்ஸ். You start to cater to people who are the majority. So feedback is a must. It's not an insult exactly. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் திட்டி போடுவான், இன்னைக்கு போன கேவலமாக இருந்துச்சுட்டுருவான். இட் கேன் பி ஈவன் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட்லையும் பண்ணுவாங்க. பட் யூ டேக் த ஃபீட்பேக், ஸ்டில் யூ டேக் த ஃபீட்பேக். Some customers might be little fuzzy also, but they are still customers. And they believe in your brand and they believe in you and they are coming to you. The idea is to make sure you take care of all range of customers. நான் பெரிய ஆளாக ஆகணும், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், எனக்கு இந்த மாதிரி இன்சல்ட்ஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். எல்லாத்தையும் யூ ஷுட் லேர்ன் டு ஹேண்டில். டெஃபினெட்லி நீங்கள் சொன்னால் இல் பி மோர் கனெக்டிங். இன்றைக்கி ஜாபுக்கு கஷ்டப்படுற சில பேர், ஜாபில் இருந்த சில பேர் இன்றைக்கி வெளியில் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில வேர்ட்ஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? எது சொன்னது தான். நிறைய யங்ஸ்டர்ஸில் நான் என்ன சொல்லுன்னா, இந்த ஊர் ரொம்ப ஒரு கஷ்டமான ஊர், விளையாட்டே கிடையாது. இந்த ஊரில் நீங்கள் சர்வைவ் ஆகிட்டா உலகத்தில் எங்கேனாலும் சர்வைவ் ஆகிடலாம். இங்கே போட்டி, பொறாமை, கரப்ஷனு எல்லாமே பயங்கரம். இதை கேட்குறக்கு ஆள் கிடையாது. ஆனால் என்னென்னா ஹார்ட் ஒர்க்கு, கட்டின உழைப்பு ஒன்று, ரெண்டாவது விஷயம் உங்கள் டிசிப்ளின். ஃபுல்லாக ரெண்டுத்தையும் கஷ்டமாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் வெற்றி பெற்றுருவீங்க. புரியுது நான் சொல்கிறது? ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள், எங்ககிட்டயே அப்ளை பண்ணுங்கள், எங்ககிட்டயும் இப்போ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. எல்லாம் ஒரு லெவலுக்கு கம்பெனிலாம் திருப்பி ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி ஒரு லெவலுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டு வருது. இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவலுக்கு கேஸ் குறைச்சிட்டாங்க. கவர்மெண்ட் ஹஸ் டன் எக்ஸலன்ட் ஜாப் அதில். ஸோ தயவுசெய்து கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, எதுவும் தவறான முடிவு எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்கிறது தான், தமிழ் லீடர்ஸ் பற்றிலாம் வாசிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நம்மளோட தமிழ் லீடர்ஸு, தமிழோட லீடர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியாது. தயவுசெய்து வாசிங்க. நிறைய பேர் மூவி ஆக்டர்ஸ் வெரி வெல் அண்ட் குட், அதுவும் முக்கியம். எங்களை மாதிரி நிறைய தமிழ் லீடர்ஸ் வச்சுருக்கோம், தமிழ் லீடர்ஸை பற்றி வாசிங்க, தமிழை பற்றி வாசிங்க. அதே மாதிரி வேலைங்கிறது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக இருங்க. என்ன மேக்ஸிமம் இன்னும் 1 month 2 months எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ அந்த பொறுமையை கடைப்பிடிங்க. அது வரைக்கும் நீங்கள் எதாவது படிங்க, எதாவது அடிஷ்னல் ஒரு இது ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், நல்லபடியாக முடியும். எல்லாமே இந்த பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு முடியும். இதில் வெற்றி பெறும்போது நம்ம பேர குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லுவோம், என்னைக்காவது ஒரு நாள் சொல்லுவோம், கோவிடில் நான் வாழ்ந்து வெற்றி பெற்றேன்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஓஹோ இது வந்துட்டு நம்ம கோவிடில் இருந்தேங்க, மற்றவங்க எழுதுகிற ஸ்டோரி இல்லை, நான் இருந்தேன். அது 8 மாதம் கஷ்டப்பட்டேன், லாக்டவுனில் வீட்டில் அடைஞ்சு கிடந்தேன், எத்தனையோ பேர் செத்த போது நான் தப்பிச்சு உன்னை இது பண்ணேன்னு சொல்லணும் ஸ்டோரி. ஸோ இது ஒரு நம்ம லைஃப் ஸ்டோரியில் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இந்த ஒரு ஸ்கெடியூலில் எங்ககிட்ட பொறுமையாக எங்கள் மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.